Praise the Lord. Hallelujah. 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 ஒரு மனிதன் வழியாக உலகத்துக்கு பாவம் தோன்றியது. உலகத்திலேயே முதலாகவே கீழ்ப்படியாத ஒரே ஒரு பாவத்தையே உருவாக்கி, ஆனால் இன்னொரு மனிதன் வழியாக சகல பாவங்களில் இருந்தும், எல்லோருடைய பாவங்களில் இருந்தும் மீட்பு உண்டாயிடுது. அதனால அழிந்து போயிருந்த வாழ்வு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புதிய வாழ்வினை பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடியவர்கள். பழையது எல்லாம் அழிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நம்முடைய பாவங்களும் மரித்து விட்டது. பாவங்களுக்கு உயிர் உண்டு. அதுதான் தொடர்ந்து 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 செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. ஆனால் பாவத்துக்கு மரணம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம், மரணம் உண்டு என்று வேதம் சொல்லும் பொழுது, மரணம் என்றால் அதுக்கு உயிர் இருக்கும். உயிர் பிரிவதுதான் மரணம். சரிதானே? இல்லை என்றால் வேதத்திலேயே மரணம் இருக்கதாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பகிரங்கமாகவே சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை தூண்டக்கூடியவனை குறித்து தான் இங்கே நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். பாவத்தை யார் தூண்டுவது? அப்ப அவனுக்கு உயிர் இருக்கல்லவா? அவன் செத்து மடிந்த ஆய்தான் ஆக வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம். தேர்வு செய்யப்பட்ட மக்கள், அலங்கரிக்கப்பட்ட மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதனால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்து எப்பொழுது அந்த முள்ளாலான கிரீடத்தையே சூட்டினாரோ, அப்பொழுது நம் தலையிலேயே என்ன கிரீடம் சூட்டினார்? என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஆமென். கிறிஸ்து தன்னுடைய தலையிலேயே அந்த முள்முடியை கிரீடமாக சூட்டிய பொழுது அவமானப்பட்டார். யூதர்களின் அரசரே, உமக்கு சூட்ட வேண்டியது மகுடம், உமக்கு சூட்ட வேண்டிய கிரீடம் வைர கிரீடம், ஆனால் நாங்கள் உமக்கு சார்த்தி இருக்கக்கூடியது முள் கிரீடம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முள் கிரீடம் தான் எனக்கு வேண்டும். ஏனென்றால் என் ஜனத்தை நீ அடக்கி வைத்திருக்கிறீர், அதனால நான் வேதனைப்படுகிறேன். அந்த வேதனையே இறுதியாகவே என் தலையில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, முடிக்கப்படுகிறது. சூட்ட வேண்டிய கிரீடத்துக்கு பதிலாக நீ சூட்டி இருக்கக்கூடிய இந்த கிரீடம் வழியாக என் மக்கள் ஆனந்த கிரீடம் சூட்டப்படும். ஆமென். சொர்க்கீய ஆனந்தம், சொர்க்கீய மகிழ்ச்சி, அதன் அடையாளமாகவே அந்த கிரீடத்தை அவமானமாக தாங்கியிருந்தாலும் இன்று நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், ஆனந்தத்தோடு இருக்கிறோம். அவர் வருகின்ற நாளிலேயே அவரோடு சேர்ந்து கொண்டு அந்த உலகத்துக்கு செல்லுவேன், அந்த ராஜ்யத்துக்கு செல்லுவேன். அங்கே எனக்கென்று ஒரு வீடு உண்டு, உண்டா இல்லையா? எனக்கென்று ஒரு அறை உண்டு, உண்டா இல்லையா? வீடு கட்டினால் கணவன் மனைவிக்கு ஒரு அறை, தாய் தகப்பனுக்கு ஒரு அறை, குழந்தைகள் பிறந்தால் மகனுக்கு ஒரு அறை, மகளுக்கு ஒரு அறை, உண்டா இல்லையா? ஒரு சாதாரணமான வீடு இந்த மண்ணிலேயே கட்டும் பொழுது எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எவ்வளவோ உற்று பார்க்கின்றோம், ஒவ்வொரு பகுதியும் பார்த்து கொள்ளுகிறோம், உண்டா இல்லையா? ஒவ்வொரு பகுதியையும் அழகுபடுத்துகிறோம்.
வருகும் பொழுது, பார்க்கும் பொழுது, அந்த வீட்டை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பாராட்டக்கூடிய விதத்திலே அந்த வீடு அமையும் என்றால், அமைக்கணும் என்றால் எதற்காக எவ்வளவோ தூரத்தில் நம்ம பாடுபட்டு இருக்கும். பகலாகவே பணத்தையே விரயம் செய்கிறோம். அழகு 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 என்று. ஆனால் நம் ஆண்டவர் நம்மை அழகுபடுத்தியது எதனால? நம்மை அழகுபடுத்தியது எதனால? ஜீவ கிரீடத்தை சூட்டுவதற்கு முன்னையே அவருடைய இரத்தம் நமக்காகவே கொடுக்கிறார், விலையாக கொடுக்கிறார். இந்த விலையை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்குகிறார். வாங்குகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் எத்தனை முறை சோதித்து போர்த்து வாக்கி வாங்கிறோம். எந்த பொருளாக இருந்தாலும், ஒரு சுண்டைக்காய் இருந்தாலும், பாக்கி பொருள்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆஃப்டர் ஆல் சுண்டைக்காய் வாரி போடக்கூடியதாக இருந்தாலும் அள்ளி போடாத, நீ அள்ளி போடாத, நான் பார்த்து கொள்ளுகிறேன். பிரியமானவரே, நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? புழு அரிக்கக்கூடிய விதத்திலேயே, பாபத்தின் சேற்றிலேயே இருக்கக்கூடிய நம்மை, நாற்றம் அடிக்கக்கூடிய நம்மை அவருடைய நறுமணத்தினாலேயே, அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி ஒவ்வொருவரையும் தூய்மையாக்கி, எனக்கு ஏற்றபடியாக என் மகன் வழியாகவே எனக்கு ஏற்றபடியாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஒரு காலையிலேயே சொல்லு. அப்படியே ஆகட்டும் என்று தானே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களுக்காகவே, பல்வேறு விண்ணப்பங்களுக்காக, பல்வேறு தேவைகளுக்காக ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருந்தாலும் அத்தனை தேவைகளுக்கு மேலான ஒரு தேவை நமக்கு உண்டு. இறுதி நாளிலேயே புதிய ஒரு வாழ்வு, இறுதி நாளிலேயே ஒரு புதிய வாழ்வு. மரணத்தோடு போராடுகின்ற அந்த நேரத்திலேயே மருத்துவர்கள் கைவிட்டார்கள். மரணம் உறுதி, இன்னும் சற்று நேரத்துக்குள்ளவே இறந்து விடுவீர். மூக்கிலே செலுத்தியிருக்கக்கூடிய பைப் எடுத்தால் இறந்து விடுவீர். ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் எடுத்து விட்டால் இறந்து விடுவீர். அது இறப்பதற்கு முன்னே, அந்த வெண்டிலேட்டர் எடுப்பதற்கு முன்னே கூடியிருக்கக்கூடியவர்கள் அந்த காதிலேயே சொல்வதுண்டு. அந்த மரணத்தோடு போராடக்கூடிய அந்த நோயாளியினுடைய காதில் சொல்வதுண்டு, விண்ணக ராஜ்யத்திலேயே உமக்கு இடம். எங்களையும் நினைவில் கொள்ளு, நாங்களும் வருகிறோம் ஒரு நாள். கண்ணீரோடு ஆயிருந்தாலும், வேதனையோடு ஆயிருந்தாலும், நம்மை விட்டு பிரிகின்றவராயிருந்தாலும் மனதில் நினைக்கின்றோம், உன்னுடைய சகல பாவங்களும் இதோ இப்பொழுது மன்னிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னதனாலேயே நீ இன்று ஆண்டவரோட பேரின்ப வீட்டிலேயே இருப்பீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமையர் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் பாருங்க. 5 நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காகவே உயிரை கொடுத்ததனால் கடவுளோடு ஒப்புருவாக்கப்பட்டுள்ளோம் என்றார். அப்படியானால் ஒப்புருவாக்கப்பட்டுள்ள நாம் தன் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம். அப்போ நாம் அனைவரும் மீட்கப்படுவோம் என்றல்ல, மீட்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லணும். அதானே? பெடுவோம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தாலும் இப்பொழுது நாம் விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நான் கிறிஸ்துவுக்குள்ளவே இருக்கிறோம் என்று. பிரியமானவரே, நமக்கு சந்தேகமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் இல்லையா என்ற சந்தேகமா? இருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் நாம்.
நாம் சாதாரண மனிதர்கள். நம்மில் சாதாரணமான இரத்தமும் சாதாரணமான மாமிசமும் இருக்கக்கூடியது, சாதாரணமான சிந்தனைகள் இருக்கக்கூடியது. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. அந்த சிறு சிறு பாவங்கள் செய்தனாலேயே நீ விண்ணக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொன்னாரா? பாவி நீ விண்ணக ராஜ்யத்துக்குள்ளே போகாது என்று சொன்னாரா? கொடிய பாவியாயிருந்தாலும் உங்களுக்கு முன்னே கொடிய பாவிகளான வேசிகள் என்று சொல்லிய விபச்சாரிகள், கொள்ளையும் கொலையும் செய்ய கொலைகாரர்கள் உங்களுக்கு முன்னே அவர்கள் விண்ணக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த சமூகம் முழுவதும் யோசிச்சு பாருங்க, அந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களா? காணாமல் விசுவசித்து கொண்டு, கேட்டு விசுவசித்து கொண்டு, அவரை பின்தொடர்ந்து கொண்டு, சிறு சிறு பாவமாயிருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு விதிவிலக்காகவே மாறி தடையின்றி நான் அவரோடு சேர்ந்து வாழ்வோம் அந்த இல்லத்திலேயே. எசியா இறைவாக்கிய புத்தகம் 59:1-2 நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசே இறைவாக்கினர் புத்தகம் 59 அதிகாரத்திலேயே 1-2 மீட்பு இயலாதவாறு ஆண்டவருடைய கைகள் குறுகி விடவில்லை, ஏற்க முடியாதவாறு ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. அது 2ஆம் வசனம். நம்ம என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? என் கை, என் காது, நாம கேட்கலாம், சத்தம் போட்டு நான் கத்தி அழுதாலும் உன் காது கேட்கவே கேட்காது. எனக்கு இப்படிதான் இருக்கும், என் தலையெழுத்து, நான் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. வெளியிலே சொல்லி நான் மனதிலே சொல்லுவோம், செத்து மடிந்தாலே போதும். என்ன வாழ்க்கை இது? ஒரு வாழ்க்கையா? அடுத்தவன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டுள்ள வாழ்க்கை அல்ல. தமக்கென்று என்ன கொடுத்திருக்கிறதோ அதையே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, அது துன்பமோ துயரமோ அதிலேயே பகிர்வளவு ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே நீ கொடுத்தது நீ தெரியாமல் கொடுத்ததல்ல, என்னுடைய சகிப்பு தன்மைக்காகவே இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கும் வளர்ச்சிக்குமாய் இருக்கலாம், என்னுடைய சிந்தனைக்காக இருக்கலாம், மறு சிந்தனை செய்வதற்காக இருக்கலாம். ஒருவேளை நான் சிந்திக்காமல் இருந்ததற்காக, என்னை சிந்திப்பதற்காகவே நீ கொடுத்த அந்த வேதனை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே புதிய ஒரு உலகம், புதிய ஒரு வாழ்வு, புதிய ஒரு சிந்தனை உண்டாகும். அதுதான் புதிய வாழ்க்கை. அதுதான் புதிய வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள புதிய வாழ்க்கை. தன்னுடைய அறியாமையின் மூலமாகவும் அல்லோ தெரிந்தோ தெரியாமலேயோ கடவுளுக்கு எதிராகவே சிந்தித்தனாலேயோ செய்ததனாலேயோ செயல் வடிவம் நாம் விரோதியாக மாறினால் ஆண்டவர் சொல்வது 2ஆம் வசனத்தை பாருங்க, 59 உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையில் பிளவு உண்டாக்கினார். இன்று சாத்தான் ஒரு குடும்பத்திலேயே பிளவு ஏற்படுத்துகின்றோம். கணவன் மனைவிக்கு பிளவு ஏற்படுத்துகின்றார்கள், பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிளவு ஏற்படுத்துகின்றார், மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிளவு ஏற்படுத்துகின்றார். குடும்ப வாழ்க்கையிலே இது அனுபவிக்காதவர் யாருமே இருக்காது. குடும்பம் என்றால் இதையெல்லாம் அடங்கியதுதான் குடும்பம். கணவன் மனைவி தாய் தகப்பன் மாமன் மாமியார் எல்லாரும் இருக்கதான் செய்யும்.
ஒரே கருத்தாய் இருக்கணும் என்று சொல்ல முடியாது. இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இயேசு சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருந்தார்கள். 10 பேர் ஏற்றுக்கொள்ளும் போது 10 பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தானே அவருக்கு அந்த வேதனை வந்தது. நீ சொல்வதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ செய்வதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். சாத்தான் கூட செய்யும். நீ செய்ததெல்லாம் சாத்தான் கூட செய்யும். செய்யவில்லையா? அந்த காலத்திலேயே பார்த்தோமே, மோசை கோலை தூக்கி கீழே போட்ட பொழுது பாம்பாய் மாறினார். மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போட்ட பொழுது பாம்பாய் மாறினார். நடந்தது தானே? நடந்தது தானே? இயேசுவையே சோதிப்பதற்காக மலை உச்சியிலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி, இதோ பார், எல்லாம் என்னுடையது. நம்முடைய சொந்த இடத்தையே வேற யாராவது முள்வேலி கட்டி கையேறினா நம்ம என்ன சொல்லுவோம்? எந்துனா. சில குழந்தைகள் இருக்கிறாது, சில குழந்தைகள் ஒரு பொம்மை நீ பார்த்து வச்சுக்கோ, பார்த்து வச்சுக்கோ. 2 பேர் இருந்தானா ஒரு பொம்மை 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியுமா? 2 பேருக்கும் பொம்மை வாங்கி கொடுக்க வசதி இருக்காது. ஒன்று வாங்கிட்டு ஒன்று வாங்கி இது பார்த்துட்டு நீ அங்கிட்டு கொடு, நீ பார்த்துட்டு நீ கொடு. இறுதியில் யார் கைக்கு போகும்? ஒரு ஆள் கைக்கு போகும். என்ன சொல்லுவான்? எந்து உனக்கு நான் காமிச்சு கொடுத்துட்டேன், நீ பார்த்துட்டேன், அதோட விட்டுறணும். இப்போ எந்த தனியே கொண்டு போய் தலைமாட்டில் கொண்டு வச்சிருவாங்க. வச்சிருவாங்களா இல்லையா? அவங்களுக்கு ரகசியமான அறை கிடையாது. ஒரு போர்வை போர்த்தி படுக்க வச்சிருப்பான். இதுதானே பிரியமானவரே? உமக்கும் எனக்கும் இடையிலேயே பிளவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அன்றே சொல்லுகிறார். அந்த பிளவு என்ன? நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என்றார். அக்கிரமங்கள் விடுங்க, இங்க இருக்கக்கூடிய யாருமே அக்கிரமம் செய்யக்கூடிய யாருமே இல்லை. உண்டா? அந்த வசன வாசிங்க. 2:59 உங்கள் தீச்செயல்கள் உங்களுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் பிளவு உண்டாக்கியுள்ளன. அதனால பிரைஸ் தி லார்ட். பிரியமானவரே, அவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர் தான் தெய்வம். நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், சாதாரண மனிதர்கள். அப்படி என்றுதான் இயேசு சொன்னார். சொன்னாரா? நீங்கள் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். நான் யாரு? அசாதாரணமானவன். ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர் யாராயிருக்க முடியும்? இல்லாத ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவன் யாராயிருக்க முடியும்? அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து என்றது எப்போது தெரிந்து கொண்டார்கள்? அற்புதங்களும் அடையாளங்களும் மூலமாக அவரோடு பற்றியிருந்தவர்கள் அது புரிந்து கொண்டு அவரை மெசியா என்று குரல் கொடுத்தாரா? கொடுத்தார். பேதுரு சொன்னார், நீ இறைவன் மகன். மெசியா என்றார். வாழும் கடவுள் என்றார். ஒரு வாழும் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட மீட்பு என்பதையே பெற்றுக்கொண்ட தேர்வு செய்யப்பட்ட மக்களாகிய நமக்கு அளிக்கக்கூடிய வாழ்வுக்கு தான் புதிய வாழ்வு. அதனுடைய பெயர் தான் புதிய வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5:12 வாசித்து பாருங்க. ரோமையர் திருமுகம்
5:12. இதான் சாவு மரணத்தை பற்றி ஆரம்பத்திலேயே சொன்ன வார்த்தையை இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டது. சாவு என்றாலும் மரணம் என்றாலும் இந்த பாவத்தின் மூலமாக வந்தது என்றது உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 5:18, ரோமையர் 5:18 பாரு. ஒருவரின் குற்றம் எல்லாருக்கும் தண்டனை தீர்ப்பாக ஒரே ஒருவரின் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்க. பார்த்தீங்களா? அப்ப அந்த மனிதன் வழியாக நமக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தால் இன்னொரு மனிதன் வழியாக நமக்கு மீட்பு ஏற்பட்டு விட்டது. ரோமையர் திருமுகம் நீங்க எப்பொழுதுமே 5ஆம் அதிகாரம் பிரியமானவரே தினமும் வாசிக்கணும். சங்கீர்த்தனம், திருப்பாடல்கள், சாம்ஸ் 91, 91 எல்லாம் தினம் தினம் வாசிக்கிறது போலவே வேத வசனத்திலேயே உங்களுக்கு நான் எடுத்துரைக்கக்கூடியது ரோமையர் திருமுகம் 5ஆம் அதிகாரம். தினமும் வாசிக்கணும். ஒரு பெரிய வாக்குறுதி. அந்த திருமுகத்திலேயே எல்லாம் அடங்கி இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து 5:21, அது ரோமையர் திருமுகம் 5:21 சொல்லுவது பாருங்க. சாவின் வழியாய் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருளால் தான் மனிதர்களே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற. அப்போ எதனால? நிலை வாழ்வு என்பது புதிய வாழ்வுக்கான அடையாளம். புதிய வாழ்வு பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த ஏசியா சொல்லி இருக்கக்கூடியது பிரகாரமும் ரோமையரிலேயே மிச்ச சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் இறுதியாகவே அந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்லுகிறது. அந்த 5:21 தெளிவுபடுத்துகிறார். தெய்வத்தோடு கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும். இணைப்பு. பாலம் நட்டால் அதிலேயே தூண்களை போடுவார்கள். தூண்களை போட்டால் பாலம் ஆயிடுமா? அந்த பாலத்துக்கு இந்த தூணுக்கும் இடையிலேயே ஒரு இணைப்பு உண்டாகணும். ஏதோ இணைப்பு வாகனங்கள் போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஸ்லாபுகள். நமக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ள அந்த ஸ்லாப் யாரு? நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள இணைப்பு பாலம் அது யாரு? அந்த இயேசு கிறிஸ்து மீதுதான் நாம் நடந்து செல்லுகின்றோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை இருக்கு இல்லையா, அந்த சிலுவையில் அவர் தொங்கி கிடப்பது பார்த்துங்க. அப்படி அந்த தொங்கி கிடக்கக்கூடிய சிலுவையை கீழே படுக்க வைத்து பாருங்க, ஒரு சற்று நேரம் படுத்து வைத்து பாருங்க, அது ஒரு பாலமாக இருக்கா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காதில் கேட்குதா? நான் இன்னும் சத்தமாக சொல்லணுமா? கேட்குதா? அந்த பாலம் மாதிரி அதில் படுத்திருக்கக்கூடியது யாரு? அந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணம் இணைக்கக்கூடிய ஆயுதம். அல்லேலூயா. நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பொருள் அவருடைய மரணம். அவருக்கு அந்த மரணம் நிரந்தரமானதல்ல. மனிதனுக்கு மரணம் உண்டு என்றும் பாவத்துக்கு மரணம் உண்டு என்றும்
பாவம் என்றது செத்து மடிந்தால்தான் மனிதன் வாழ முடியும் என்றும் வேதத்திலேயே நமக்கு எடுத்துரைக்கும் பொழுது அது மிக தெளிவுபடுத்துகின்ற விதத்திலேயே அந்த சிலுவை, அதில் அவர் தொங்கவில்லை என்றால் நமக்கு இணைப்பு கிடைத்திருக்காது. நிச்சயமாக தன் ஒரே மகன் வழியாக நான் நேசிக்கும், அன்பு செலுத்தும், உலகத்தை விட நான் அன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய ஒரே மகன், அந்த மகன் வழியாக தான் நமக்கு எல்லோருக்கும் விடுதலை என்று சொன்னார். என் திட்டம் நாம் வகுத்திருக்கும் திட்டத்தின் அடிப்படையிலேயே உம்மை வெறுமனை விட்டுவிடுவதற்காக அல்ல. ஒரு நாள் உன்னை நான் வெறுத்திருக்கலாம், ஒரு நாள் உன்னை நான் கண்டித்திருக்கலாம், ஒரு நாள் உன்னை தண்டித்திருக்கலாம். அந்த கண்டிப்பும் அந்த தண்டனையும் நிரந்தரம் அல்ல. சற்று நேரத்திற்கு என் கோபத்தையே நான் வெளிப்படுத்தினேன். அதுக்காக நீ வருந்த வேண்டாம், அதற்காக நீ வேதனைப்பட வேண்டாம். உம்மை படைத்ததிலேயே உன்னை சிட்டித்ததிலேயே மனவருத்தம் அடையக்கூடிய விதத்திலே நான் இருந்திருந்தாலும் உம்மை நான் அங்கேயே விட்டுவிட்டிருப்பேனா? யாக்கோவே நீ பொடி பூச்சி, உன்னிடம் பொசுக்கி போடுவேன் என்று ஏசியா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த யாக்கோவின் சந்ததிகள் நாம், இஸ்ரவேலின் சந்ததிகள் நாம். அந்த பொசுக்கி புடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு கோபம் வந்திருந்தாலும், இஸ்ரவேலே நான் உன்னை அன்பு செலுத்துகிறேன். அந்த அழைப்பு பார்த்தீங்களா? இஸ்ரவேலே நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? என் வேதனையை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? என் சங்கடத்தை நீ கண்ணாலே பார்க்க மாட்டாயா? ஏன் இப்படி உன் கண்ணு இருள் நிறைந்ததாகவே மாறிவிட்டது? ஏன் இப்படி உன் இதயம் கல்லாய் மாறிவிட்டது? அன்பு செலுத்துவதற்காக என்னென்னமோ என்ன செய்து உனக்கு நான் வெளிப்படுத்தி காட்டினேன். நீ நம்பவே இல்லை. அப்பொழுதைக்கு நம்புகிறேன், பிறகு நீ விட்டு விடுகிறாய். நம்ம நிலைமையும் அப்படித்தானே? சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடியாக நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். காலத்துக்கு ஏற்றபடியாக நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். நேரத்துக்கு ஏற்றபடியாகவே நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். அவர் கொடுத்தால் அவரை நேசிக்கிறோம். அவர் ஆசீர்வதித்தால் நாம் அவரை நேசிக்கிறோம். இல்லைன்னா கேட்ட உடனே கொடுப்பதற்கு நாமோ ஏற்றவர்களாக இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் அந்த மனம், பேராசை, நான் கேட்டால் உடனே நீ கொடுக்கணும். இந்த காலத்தில் அல்ல, அந்த காலத்திலேயே ஆபேலை கொலை செய்த பொழுது, நீ ஆபேலை கொலை செய்து விட்டீரே, ஆபேலை பாதுகாக்க வேண்டியவன் நீர்தானே என்று காயினிடத்தில் கேட்டபொழுது, நான் என்ன அவனுக்கு காவல்காரனா? நான் என்ன அவனுக்கு காவல்காரனா? எனக்கு தெரியாது, அவன் எங்கே இருக்கிறேன்ற எனக்கு தெரியாது. பாத்தியா, ஆபேலை யாரு கொன்று விட்டது? அந்த காயன் என்ன சொல்றான்? நான் அவனுக்கு காவல்காரனா என்று கேட்கிறான். அவன் எங்க இருக்கிறான் என்று எனக்கு தெரியல என்று சொல்றான். யாரிடத்தில்? படைக்கப்பட்ட அந்த கொய்யவனிடத்திலே சொல்லுகிறார். அதே காயன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். சபிக்கப்படும் பொழுது அந்த காயன் ஆண்டவரை கேட்கிறார், அந்த கடவுளை பார்த்து கேட்கிறார், நாயே அடிக்கிற மாதிரியே என்னை தெருவிலேயே அடிச்சு கொன்று விடுவார்கள், என்னை கல்லால் எறிந்து என்னை சாகடிப்பார்கள், எனக்கு
நடமாட முடியாதவாறு எனக்கு எதிரிகள் உண்டாகும். ஆகவே நான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். அந்த சாபம் என் மேலே சுமத்தாதே, அந்த கோபம் என் மேலே காட்டாதே. அதே ஆண்டவர், அதே தெய்வம், அதே கடவுள் என்ன சொல்லுகிறார்? உன்னை யாரும் தாக்க முடியாது, உன்னை யாரும் கல்லெறிய முடியாது, உன்னை யாரும் கொலை செய்ய முடியாது. பிரியமானவரே, இன்று நம்மோடு சொல்வதும் அதுதான். நீ செய்த பாவம், நீ செய்த குற்றம் எனக்காக, எனக்கு எதிராக, ஆனாலும் நான் அதை பொருள்படுத்த மாட்டேன், நினைவிலே கொள்ள மாட்டேன். நீ என் சொந்தம், நீ என் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய மக்களுக்கு தெய்வம் வாக்களிக்கப்பட்டது புதிய வாழ்வு. பழையதெல்லாம் இந்த வாசல் கடந்து வரும் பொழுது என்னென்னோ தீட்டுகள் இருக்கிறதோ, பாவ தீட்டுகள் இருக்கிறதோ, அத்தனையும் கழுவி இங்கிருந்து போகும் பொழுது பளிச்சின்னு போகணும். ஆமென். சிரித்த முகத்தோட, அழகான முகத்தோட, அழகான உள்ளத்தோடையே, கரைகளெல்லாம் கழுகி களைந்த ஒரு உள்ளத்தோடைய இங்கிருந்து நாம் செல்லுகின்ற அந்த வீட்டுக்குள்ளவே காலடி வைக்கும் பொழுது அந்த வீடும் வசனம் வாசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவர் மீட்கப்பட்டு விட்டால் அந்த வீடும் அந்த வீட்டில் உள்ளவர் அனைவரும், சொல்லுங்களே, ஒருவர் மீட்கப்பட்டால், எல்லோரும் என்று சொல்லவில்லை, ஒருவர் மீட்கப்பட்டால், ஒரு இல்லத்திலே ஒரு குடும்பத்திலே ஒருவர் மீட்கப்பட்டால், ஒருவர் ரட்சிக்கப்பட்டால், ஒருவர் ஆண்டவரால் ஏற்றுக்கொண்டால், அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குடும்பம் அனைவரும் மீட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய மக்களாக நாம் இருக்கிறோம். சாதாரண தெய்வத்தினுடைய மக்கள் அல்ல, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா என்று சொல்லுடைய மக்கள் அல்ல, தெய்வம் அல்ல. உங்க கையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடு என்று சொல்லக்கூடிய தெய்வம் அல்ல. மாறாகவே என்னிடத்திலிருந்து பெற்று செல்லு, நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், நீங்களும் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். அல்லேலூயா. முகம் கறக்காமலே கொடுக்கக்கூடியவர், முகம் கோணலாகாமலே கொடுக்கக்கூடியவர். அவருடைய முகத்திலே கோணல் இல்லை, அவருடைய முகத்தில் கருப்பு இல்லை, அவருடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கும். அது பாவிகளை பார்க்கும் பொழுது அதிகமாக பிரகாசம் வரும், அதிகமான ஒளி வரும். அந்த ஒளியினாலே அந்த பாவம் சுட்டு எரிந்து போய்விடும். அவர் ஆண்ட வந்து பொழுது அது முழுமையாகவே அனுபவிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருகில் வா, என் அருகில் வா. நீ தீட்டுப்பட்டவளா இருந்தாலும், கரப்பட்டவனா இருந்தாலும், குற்றம் குறைகள் இருந்தாலும் என் அருகில் வா. அப்பொழுது நீர் அந்த மீட்பின் அடையாளம் புதிய வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா நற்செய்தியிலே 23 அதிகாரத்திலே 23ஆம் அதிகாரத்திலேயே 34ஆம் வசனம் இடையோட சேர்த்து கொள்ளுவோம். அப்பொழுது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவருக்கு தெரியாது. பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான வார்த்தை. சாக போற நேரத்திலேயும், பிரியமானவரே, நான் இதற்கு முன்னே சொன்னேன், ஒருவர் மரிப்பதற்கு முன்னே காதிலே சொல்லுவோம், அம்மா இன்று நீ விண்ணக ராஜ்யத்திலே இருப்பீர் என்று. இங்கே இயேசு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். வேதனையிலே, துயரத்திலே, சகிக்க முடியாத வேதனை,
சொல்ல முடியாத வேதனை. அந்த வேதனையில் இருந்தாலும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயும், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் போராடினாரா? மரணத்தோடு அவர் போராடினாரா? மரணத்தை வென்றவர், போராடி வென்றவர். அல்லேலூயா! மரணத்தை வென்றவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த மரணத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் இருந்திருந்தால் மட்டும்தான் அது போராட்டமாக மாறும். அப்போ போராட்டம் இருந்தது இல்லையா? அந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெற்றார்? அந்த வெற்றியின் மூலமாக நமக்கு கிடைத்தது ஒரு சிறுவன் ஒரு விளையாட்டிலே வெற்றி பெற்று ஒரு கோப்பையை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது, ஒரு சிறுமி ஒரு பரிசை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த வீட்டினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த வீட்டோட மட்டும் நிற்குமா? எத்தனை பேருக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? தெரிந்தவர்களுக்கு எல்லாம் சொல்லுவீங்க. அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொல்லுவீங்களா இல்லையா? அது வரைக்கும் அந்த குழந்தை கேட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு லட்டு வாங்கி கொடுங்கோ. ஆமா, லட்டு வாங்குற காசு இருந்தாங்கன்னா கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. சாக்லேட் வாங்குற காசு இருந்துன்னா தக்காளி வாங்கிக்கலாம். நான் அப்படியெல்லாம் பார்த்து தாண்டா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். அன்னைக்கு போய் சாக்லேட் வாங்குமா வாங்காதா? அன்னைக்கு லட்டு வாங்குமா வாங்காதா? அப்போ மட்டும் எப்படி காசு உண்டாயிடுச்சு? அப்போ மட்டும் கத்திரிக்காய் வேண்டாமா? அப்போ மட்டும் தக்காளி வேண்டாமா? அந்த மகிழ்ச்சியின் ஆர்வம், அந்த மகிழ்ச்சியின் ஆர்வத்தையே நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேர்வின் அடையாளமாக என் மகனுடைய மரணத்தின் மூலமாகவே உலகத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு, அதுக்கு மேலாகவே நான் என் மகனை நேசித்து கொண்டிருந்தால், அந்த மகனையே உங்களுக்கு கையளிக்கக்கூடிய விதத்திலேயே நான் இறங்கி வந்துள்ளேன், நான் கனிந்து வந்துள்ளேன், நான் தயகூர்ந்து வந்துள்ளேன். அதை நீ பெற்றுக்கொண்டு அந்த பரிசினையை அடைந்த நீர் உமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லட்டுவும் சாக்லேட்டும் என்ன? புதிய வாழ்வு. அந்த சாக்லேட்டும் அந்த லட்டுவும் என்ன? இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமையர் திருமுகத்திலேயே 6ஆம் அதிகாரத்திலேயே 6ஆம் வசனம், இனிமேல் நாம் பாவம் சொல்லுங்க, பாவத்திற்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு எல்லாரும் சேர சொல்லுங்களேன், அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உள்பட்டிருந்த நாம் இயல்பு நிலை அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். தெரியுமா? தெரியுமா? இது தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 6ஆம் வசனத்தில் 6:6 ரொம்ப முக்கியமாகவே, ரோமையர் 6:6 மிக முக்கியமான ஒரு வசனம். இதை புரிந்து கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை குறித்து அப்ப நம்ம நினைக்கிறது கிடையாது. செய்த பிறகு நாம் நினைத்து பார்ப்பதுண்டா? ஐயோ நான் தவறு செய்துட்டேன், ஐயோ நான் தவறு செய்துட்டேன், ஆண்டவரே 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 என்று நாம் சொல்வதாயிருந்தால் அது உள்பூர்வமாகவே இருக்கணும், முழு மனதோடு இருக்கணும், முழு ஆத்மாவோடு இருக்கணும். பாதியை மறைத்து பாதியை ஒழித்து
பாதியை சொல்லக்கூடாது. அவரிடத்தை சொல்லும் பொழுது முழுமையாக இருக்கணும். காரணம், நாம் முழுமையானவர்கள், நாம் அறகுறையானவர்கள் அல்ல, நாம் முழுமையானவர்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் நாம். அல்லேலூயா. தன்னுடைய ஏக மகனுடைய சகோதரனும் சகோதரியுமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார் யாவே கடவுள். நாம தெய்வ மக்கள் என்று யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தெய்வ மக்கள். நான் தெய்வமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் என் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கும்போது, நான் தெய்வமாய் இருந்தால், தெய்வத்தினுடைய மகனாய் இருந்தால், நீங்கள் என் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கும் பொழுது நீங்களும் தெய்வ மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சந்தேகம் இருக்கா? 6ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோம் என்றால் அவரோடு வாழ்வோம். அதை விடுங்க, அதை விடுங்க, இது மட்டும் சொல்லுவோம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோம் என்றால் அவரோடு வாழ்வது உறுதி. நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம் இல்ல, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. டிவைன் மெர்சியில் எழுதி வச்சிருக்கோம். நான் உறுதியாக நம்புகிறோம். உறுதியாக நம்புறீங்களா? உறுதியாக நம்புறீங்களா? கொஞ்சம் எழுந்து நிற்குமா? பள்ளிக்கூடத்தில் இப்படிதான், ஆன்சர் தப்பா சொன்னா எழுந்து நிற்க சொல்லுவேன். பெஞ்சு மேலே ஏறி நிற்க. டீச்சர் இங்கே இருக்காங்க, ப்ரொஃபஸர் இங்கே இருக்கு, லெக்சர் இங்கே இருக்காங்க. தப்பு சொன்ன உடனே அவங்க அனுபவம் பார்த்தீங்க, பெஞ்சு மேலே ஏறி நிற்க சொல்லுவேன். நான் எழுந்து நிற்க தான் சொன்னேன். இப்போ நம்ம எழுந்துன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நான் கடவுளோட இயேசுவோடு இருக்கிறோம், புதிய வாழ்வு பெற்றிருக்கிறோம். அதற்கு இந்த அடையாளமாக, புதிய வாழ்வினை பெற்றிருக்கக்கூடிய அடையாளமாக நான் எழுந்து நின்று உன்னை வாழ்த்தப் போகிறேன், உம்மை ஆராதிக்கப் போகிறேன், உம்மை துதிக்கப் போகிறேன். இந்த துதிப்பின் மத்தியிலேயே ஆண்டவர் கடந்து வருவார். அவருடைய ஆவி கடந்து வருவார். அவருடைய தூய ஆவி நம்மீது இறங்குவார். அந்த ஆவியின் வல்லமையை பெற்று புதிய படைப்பாக, புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, புதிய வாழ்வை நோக்கி புதிய ஒரு பயணத்தையே நாம் துவக்குவோம். கரங்களை உயர்த்தி பிடிப்போம். கரங்களை உயர்த்தி பிடித்து கண்களை மூடி, யாரையும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரே பார்வை, உள் பார்வை விண்ணகம் நோக்கியே இருக்கட்டும். அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு கையளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்தா இருக்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே உமக்கு நன்றி என்று உரத்த குரலிலே சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. வான தூதரோடு சேர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து உரத்த குரலிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.